போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். திடீர்னு ஒருத்தங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வர்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ராகு அப்படிங்கிற கிரகம் மட்டுமே. இந்த ராகுவை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய பயம் அப்படிங்கிறது லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கை சூப்பராக போகுது. ராகு 7ல் தான் இருக்குது, கேது லக்னத்தில் தான் இருக்குது. பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்காது. அந்த மனம் என்னோட ஜாதகத்தில் ராகு எந்த கர்மாவை வாங்கி வந்திருக்கு அப்படின்றது நான் எப்படி கண்டுபிடிக்க? கண்டிப்பாக பிறப்பு லக்னத்திற்கு ராகு எந்த பாவகத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இப்போ சாதாரண ஒரு குழந்தை புதுசாக எந்த ஐடி கண்டுபிடிக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் ராகு சம்பந்தப்பட்டாதான் ஒருத்தங்க போட்டித் தேர்வு முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் ராகு இருந்ததுன்னா அவங்க போட்டித் தேர்வில் ராகு 4ஆம் இடத்துல இருக்குது. நான் ஏதோ வீடு வண்டி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். 40 வயதிலும் திருமணம் ஆகாத நண்பர்கள் யாருக்காட்டி இருக்குது. இந்த 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்ததுன்னா இந்த விருச்சிக ராசியில் ராகு இருக்கவே கூடாது. இது என்னன்னா சகோதர வழி உறவுகளில் சண்டையை தூண்டும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை கொஞ்சம் கவனமாகத்தான் டீல் பண்ணணும். இந்த குழந்தைகள்னால ஒரு பிரச்சனை. இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த நீர் ராசிகளில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு இந்த ராகு புதன் அப்படிங்கிறது சேரக்கூடாது. ராகு புதன் சேர்ந்தாங்கன்னா பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். சில இடங்களில் இந்த ராகுவும் புதனும் சேர்ந்திருக்கும் போது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துமானா ராகு பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக செல்லக்கூடிய கிரகம். 2ம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ராசியில் எங்கேயாட்டி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் மாற்றம், நிறைய பிரச்சனைகள். குழந்தை பிறப்பில் கூட இது பிரச்சனையை கொடுக்குமானா ராகுவுக்கு மிக சிறந்த பரிகாரங்கிறது சரபேஸ்வரர். துர்க்கையம்மன் வழிபாடு பண்ணலாமா? ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் உமா அவங்க தெரிஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ராகு அப்படின்னு சொன்னாலே சில பேருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். சில பேருக்கு ராகுவை அள்ளி கொடுப்பாரு அப்படின்லாம் நிறைய யோசிப்போம். ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலாபலன்களை தரும் அப்படிங்கிறத எங்களுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது ராகுங்கிறது பிரம்மாண்டம், ராகுங்கிறது பிரமிப்பு, ராகுங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது. இந்த மாயாஜாலம், வித்தை, கட்டுக்கடங்காதது எல்லாமே ராகு தான். திடீர்னு ஒருத்தங்க ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வர்றாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ராகு அப்படிங்கிற கிரகம் மட்டுமே அப்படிங்கிறத சொல்லணும். எதிர்பாராத வெற்றியை கொடுக்கக்கூடியது ராகு. இந்த உழைப்பு அப்படிங்கிறத விட நம்ம லேசி ஒர்க் பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்கள கொண்டு டக்குன்னு உட்கார வைக்கிறது பார்த்திங்கன்னா ராகு தான். உழைப்பவனுக்கு அப்படிங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ராகு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம மீடியா பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட அங்கே ஸ்மார்ட் ஒர்க்கு. அதற்கு காரணம் அப்படிங்கிறது ராகு தான். அப்போ ராகுவுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரமிப்பை, ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு பிரதிபலிப்பை, ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ராகு தான். இன்றைக்கி ராகுன்னு சொன்னாலே எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ ராகுவா 7ஆம் இடத்துல இருக்குது, லக்னத்தில் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகுவை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய பயம் அப்படிங்கிறது சொன்னால் போதும். இல்லைனா தேவையில்லாத பயம்ங்கிறது வேண்டாம். உண்மையிலேயே பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரு ஜாதகங்கிறது இருக்கும். 12 ராசி கட்டங்களில் ராகுவும் கேதுவும் 2 ராசி கட்டங்களில் கண்டிப்பாக இருக்கிறாங்க. அப்போ ராகுவை தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதை பயப்படுறாங்க. நமக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க, அதில் ராகுன்னு யாராட்டி பயப்படுறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. யாருடைய வாழ்க்கையில் தடுமாற்றம்னு ஒன்று இருக்குதோ, ஒரு ஓவர் ஸ்பீட் அப்படிங்கிறது போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராகுவை பற்றி கவலையும் பயமும் வருகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ உதாரணமாக திருமண வாழ்க்கைன்னு ஒன்று எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகத்தை எடுத்து பார்க்க போகிறாங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு ராகு 7ல் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு ராகு தான் காரணங்கிறது பழி போடுறது ஒன்று, ரைட்டுங்களா? இன்னொன்று லவ் மேரேஜ் பண்ணுறாங்க. அவங்க வாழ்க்கை சூப்பராக போகுது. ராகு 7ல் தான் இருக்குது, கேது லக்னத்தில் தான் இருக்குது.
பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்காது. அந்த மனம் அப்படிங்கிறது தான் அந்த பதட்டத்துக்கும் பயத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நம்மளுடைய கர்மாவை, அந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ம கிரகம், டிஎன்ஏ பிளானட்னு சொல்லுவோம். அந்த கர்மாவை கரைக்கக்கூடிய கிரகங்கள் யாருன்னா ராகு தான். ராகு வந்து நம்ம ஜாதகத்தில் எந்த கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கோம், தாய் வழி கர்மாவா, தந்தை வழி கர்மாவா, பூர்வீக கர்மாவா, சுய கர்மான்னு சொல்லுவோம். எந்த கர்மாவை வாங்கிட்டு வந்திருக்கோம், எதை கரைக்க போகிறோன்னு நிர்ணயம் பண்ணக்கூடியது ராகு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ என்னோட ஜாதகத்தில் ராகு எந்த கர்மாவை வாங்கி வந்திருக்கு அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்க? கண்டிப்பாக பிறப்பு லக்னத்திற்கு ராகு எந்த பாவகத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். இன்னைக்கு என்னுடைய லக்னம் அக்ஷய லக்னம், எந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு. நல்ல பாவகத்தில் இருந்தால் நல்லது தான் செய்வார். பிரச்சனைக்குரிய பாவகத்தில் இருந்ததுன்னா அது சார்ந்த பிரச்சனைகளை நம்ம கர்மான்னு சொல்லுவோம் தெரியுமா, அதன் மூலமாக ஆக்டிவேஷன் பண்ணுவாரானா கண்டிப்பாக பண்ணுவார். இந்த கேது கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் அந்த கர்மாவை கழிக்கக்கூடிய தன்மை, அதை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு நிலையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ராகு அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இப்போ இந்த குழந்தைகளுக்கு ராகு தசை நடக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன், அந்த குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுடைய ஜாதகத்துக்கு அக்ஷய லக்னம், ஏஎல்பி லக்னம், அந்த லக்னத்திற்கு ராகு உதாரணமாக 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பை வந்து மாற்றி மாற்றி படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் ஒரு உயர்வான படிப்பு. இப்போ சாதாரண ஒரு குழந்தை புதுசாக எந்த ஐடியா கண்டுபிடிக்குது அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 2ஆம் பாவகத்தில் ராகு சம்பந்தப்பட்டாதான் அந்த நிகழ்வுங்கிறது நடக்கும். சிலருக்கு இந்த ராகு 12ஆம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு 15 வயசு 20 வயசு ஒரு ஜாதகம், ஒருத்தங்க போட்டித் தேர்வு முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் ராகு இருந்ததுன்னா அவங்க போட்டித் தேர்வில் அத்தனை ஒரு முயற்சி அப்படிங்கிறத பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த லக்னத்திற்கு இருக்குமானா இருக்கும். உதாரணமாக மேஷ லக்னம்னா மேஷ லக்னத்திற்கு ராகு 3ஆம் பாவகத்தில் அமர்ந்ததுன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க. அது எந்த வயதாக இருந்தாலும் சரி. என்னுடைய லக்னம் அக்ஷய லக்னம், மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு 3ஆம் பாவகத்தில் அமர்ந்த ராகு அந்த வேலையை செய்யுமானா சூப்பராக செய்யலாம். சரி, ராகு 4ஆம் இடத்துல இருக்குது, நான் ஏதோ வீடு வண்டி வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். நான் வீடு வாங்கிடுவேன், ஆனால் எனக்கு அந்த வீட்டில் இருக்க முடியாது. நான் உதாரணமாக வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இல்லைனா வேலை நிமித்தமாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய முடியாத அமைப்பை தான் இந்த ராகுங்கிறது கொடுப்பாங்க. என்னுடைய லக்னம் 5 சிம்ம ராசியில் ராகு இருந்தது. அப்போது லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தில் ராகு இருக்குது. பூர்வ புண்ணியத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை, எனக்கு எதிர்பாராத லாபத்தை தரக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். சிலருக்கு திருமணமாகக்கூடிய வயதாக இருந்ததுன்னா காதல் திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசியில் அமர்ந்த ராகுவுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். கன்னி ராசியில் ராகு ஒருத்தங்களுக்கு இருக்குது. இந்த கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துலன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அமைப்பை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக கன்னி ராசியில் ராகு அமர்வதுங்கிறது நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது, ஓடிண்டே இருக்கும். இந்த ராகு தான் கர்மான்னு சொல்லலாம், நம்மளுடைய ஆக்டிவேஷன் தூண்டக்கூடிய கிரகம். இப்போ ஒருத்தங்களுக்கு கடன் வாக்க வைக்கக்கூடியது யாருன்னா இந்த ராகு தான். இந்த கடனை கரைக்கிறதுக்காக அந்த ஜாதகர் ஓடுவாரானா ஓடுவார். சிலர் வந்து மனைவியை விட்டு கூட தள்ளி இருந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலை, சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயாட்டி சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலை இந்த ராகு கொடுப்பாரு. இத்தனை நாளாக பக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ராகு அது செய்யுமானா கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லலாம். துலாம் ராசியில் ராகு இருந்தால் யோகம்னு சொல்லலாம். இந்த 40 வயதிலும் திருமணம் ஆகாத நண்பர்கள் யாருக்காட்டி இருக்குது, உதாரணமாக இந்த 7ஆம் பாவகத்தில் ராகு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு திடீர் திருமணத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக குழந்தை அப்படிங்கிறது இந்த வயதில் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் துலாம் ராசியில் கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு அந்த ஒரு செயலை, அதாவது தன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை, புதிய உறவை கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராகுவுக்கு இருக்கும். ராகுங்கிறது நம்மளுடைய தாத்தா பாட்டின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு உறவு கூடுதா அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும்னு சொல்லலாம். விருச்சிக ராசியில் ராகு, இந்த விருச்சிக ராசியில் ராகு வந்து இருக்கவே கூடாது.
இது என்னன்னா சகோதர வழி உறவுகளில் சண்டையை தூண்டும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையை வரும். இந்த புரிதல் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவோம். ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஏன் சண்டை வருதுன்னா, மேஷ லக்னக்காரங்களுக்கு இந்த அப்டேட் வெர்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இந்த விருச்சிக ராசியில் ராகுவுக்கு கொடுக்கணுமானா கொடுக்கணும். அவங்க அம்மா வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த பணத்தை ஒருத்தங்களுக்கு கொடுத்தாலும் சரி, வெளியில் ஒரு டீ குடித்தாலும் சரி, மனைவி என்ன செய்கிறாங்க, கணவன் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இவங்களுக்கு அப்பப்போ பரிமாற்றம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்காது. ஆனால் பரிமாற்றமே இருக்காது. ஒருத்தங்க நல்ல ஒரு இதில் இருப்பாங்க, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு ஒரு தன்மையிலேயே அங்கே இருக்கிறதுனால 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு, பிரிவு, பிரச்சனை கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் யாருக்கு விருச்சிக ராசியில் ராகு இருக்குதோ அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு கருத்து உடன்பாடுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது. என்ன சொல்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிந்தாலே இந்த தவறுகளை தவிர்க்கலாமானா தவிர்க்கலாம். கணவன் மனைவி மட்டும் கிடையாது, நண்பர்களுக்குள்ளேயும் இந்த பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். தனுசு ராசியில் ராகு ரொம்ப அருமையான ராகு. தனுசு ராசியில் ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ புதிய புதிய கண்டுபிடிப்புகளை தரக்கூடிய ஒரு தன்மை. ஒரு பெரிய காலேஜ் கட்டுறேன்னா அதற்கு இந்த ராகு துணை புரியுமான துணை புரியும். அது மாதிரி தகவல் தொடர்பு மையங்கள் எதை இவங்க வச்சாலும் இவங்களுக்கு அழகாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கோவில் கட்டுறேன், நான் வந்து ஒரு எஜுகேஷ்னல் சென்டர் வைக்கிறேன், நான் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறேன், நான் வந்து அழகாக ஒரு டியூஷன் சென்டர் வைக்கிறேன், நான் வந்து ஒரு ஃபோன் கடை வைக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணாலுமே இந்த ராகு உங்களுக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த ராகுவுக்கு இருக்குமான இருக்கும். 4 பேருக்கு உதவக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராகுவிற்கு. இவங்க எதை எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்திக்கவே மாட்டாங்க. இந்த ஒரு சிறு வட்டம் போட்டு அதிலே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இந்த ராகுவுடைய பலம் என்னன்னு தெரியாமலே நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. தெரிந்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ராகு அவ்வளோ மிக சிறந்த பலனை கொடுக்குதானா கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து வந்து மகர ராசியில் ராகு இருந்தா, இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகுங்கிறது தொழிலை வந்து மாற்றிடும். பிஸ்னஸ் மட்டும் இவங்க பண்ணக்கூடாது. இவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது பண்ணாலும், இல்லைனா திடீர்னு நல்ல வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது என்ன ஒரு தொழில் பண்ணாலும், சிலர் பார்த்திங்கன்னா பெட்ரோல், ஆயில் அந்த மாதிரி கார்ப்பரேஷன் பெரிய பெரிய டீல்ஸ் அப்படிங்கிறது எடுப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். ஒரு தொழிலை நிரந்தரமாக பண்ண மாட்டாங்க. இந்த வேலையானாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக செய்யும்னு சொல்லலாம். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை கொஞ்சம் கவனமாகத்தான் டீல் பண்ணணும். இந்த குழந்தைகள்னால ஒரு பிரச்சனை, பூர்வ புண்ணிய சொத்தையே அது இல்லாதாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி நானும் என் தம்பியும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னா இந்த மகர ராசியில் ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசியில் ராகு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும்? இப்போ கும்பராசியில் ராகும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்ல பலன். கும்பராசியில் ராகு இருக்கிறவங்க ஒரு பொக்கிஷமாக எப்படி இருப்பாங்களோ. கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம்னா நமக்கு வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன். அவர் வந்து தஞ்சாவூர் கோவிலை கட்டினவர். மிகப்பெரிய பிரம்மாண்டம், அந்த உலகமே ஊரே தெரியக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து யூடியூப் வைக்கலாமான்னா யூடியூப் வைக்கலாம். ஆனால் இவங்க ஜாதகத்தில் ராகு கும்பராசியில் இருந்து அதை அந்த 3ஆம் பாவகம் தொடர்புடைய நிகழ்வுகள் எந்த பாவகத்தில் இருக்குதுன்னு பார்த்து அது சார்ந்த தொலைத்தொடர்புகளை கொடுக்கணும். இப்போ உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தங்களுக்கு கோவில் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து டூரிசம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், ஒருத்தங்களுக்கு ஃபுட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றாடம் நித்திய பணிகள், காய்கறி அன்னன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நித்திய நிகழ்வுகள் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அப்போ இந்த ராகு அந்த 3ஆம் பாவகம் தொலைத்தொடர்புகளில் எது சார்ந்து இயங்குறாருன்னு பார்த்துட்டு அதை இவங்களுக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே கும்பராசியில் எனக்கு ராகு இருக்குதா, மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. உட்கார்ந்த இடத்துலையே சம்பாதிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு கட்டிங் ஒரு வெட்டிங்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு தன்மையில் ராகு பலன் கொடுப்பாருன்னா பலன் கொடுப்பாரு. ஆக்டர்ஸ்க்கு உண்டான யோகம் இருக்குதானா யோகம் இருக்குது. அது மாதிரி பின்னிலிருந்து செய்யக்கூடியகள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து நல்லாயிருக்கும். திரைக்கு முன் திரைக்கு பின் ரெண்டுமே இருக்கும். அதற்கு தகுந்த ராகு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலையை அனுசரித்து தான் அவருடைய பலன்னு சொல்லலாம். மீன ராசியில் ராகு அமர்ந்திருந்த வீடாக இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது உண்மையிலேயே இருக்கக்கூடாது. பொதுவாகவே இந்த நீர் ராசிகளில் ராகு இருந்தால் ஜாதகருக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத விட நம்மளை பிரச்சனையில் மாட்டி விடக்கூடிய தன்மை தான் அதிகமாக இருக்கும். நான் 18 வருஷமாக ஒரு செயலை செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம். இத்தனை நாளாக அழகாக பொத்தி பொத்தி வளர்த்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 18 வருஷம் கழிஞ்சு இந்த ராகு அவங்களுடைய செயல்களை மாற்றி விடுமான மாற்றி விடும்.
அதேமாரி 27 வருஷத்துக்கு அப்புறமாட்டி மறுபடியும் மாற்றி விடுமானா, ஒரு 36 37 வயசில் மாற்றி விடுமானா மறுபடியும் மாற்றி விடும். அதேமாதிரி 56 87 வயசில் மறுபடியும் மாற்றி விடுமானா மாற்றி விடும். இந்த ராகு அவங்க ஜாதகத்தில் நீர் ராசிகளில் இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகளில் அமர்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இவங்க எந்த ஒரு செயலை செய்ய ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக யார்ட்டியாட்டி கேட்டு, ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டு தான் ஒரு செயல் செய்யணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க, அது இவங்க பண்ணக்கூடாது. சிலர் வீடு கட்டுறதுக்குண்டான அமைப்பை தானே முன்னின்று எடுத்து வைப்பாங்க, அதை இவங்க செய்யக்கூடாது. ஜாயின்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுவாங்க, அதை பண்ணக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டில் தோற்றவங்க தான் இதில் அதிகம்னு சொல்லலாம். அந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கூடவே கூடாது. இதை செஞ்சாலே அவங்களுக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ராகு அமர்ந்த இடம் ஒவ்வொரு வீட்லையும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதோடு என்னென்ன கிரகங்கள்லாம் சேர்ந்திருந்தால் நல்ல பலாபலன்களை கொடுக்கும், என்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தால் இது வந்து கொஞ்சம் மத்தியமமான அல்லது கொஞ்சம் கடுமையான பலாபலன்களை கொடுக்கும்? இந்த ராகு புதன் அப்படிங்கிறது சேரக்கூடாது. ராகு புதன் சேர்ந்தாங்கன்னா பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். சில இடங்களில் இந்த ராகுவும் புதனும் சேர்ந்திருக்கும் போது ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துமானா அங்கே அந்த பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தும். அதற்குண்டான ஒரு நிகழ்வாகவே அங்கே அமையும்னு சொல்லலாம். இந்த கிரகம் சேராத கிரகம் பார்த்திங்கன்னா ராகு கேது சேராது, ராகு சுக்கிரன். இந்த ராகு சுக்கிரன் இந்த இரு கிரகங்களின் இணைவு அப்படிங்கிறது திருமணமாகக்கூடிய ஒரு வயதுள்ள நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வருது. திடீர்னு பார்த்திங்கன்னா திருமண காலகட்டத்தில் ஒரு காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு, அதுவும் வேற்றுமொழி நண்பர்கள், அந்த அதர் காஸ்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குமானா கொடுக்கும். அது வந்து இவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய இழப்பு. இப்போ காதல் திருமணம் பண்ணுறது எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அங்கே செய்யக்கூடாது அப்படிங்கிறது அங்கே நிறைய அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அந்த இனம், மதம் எல்லாமே மாறுது, அவங்களோட டிஎன்ஏவே சேஞ்ச் ஆகுது, குலதெய்வ அமைப்பு எல்லாமே மாற்றம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் சேரவே சேரக்கூடாது. இந்த சந்திரன்கிறது ஒரு நிலையற்ற கிரகம்னு சொல்லலாம். ராகு பார்த்திங்கன்னா ஒரு வேகமாக செல்லக்கூடிய கிரகம். ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நீர் ராசியில் எங்கேயாட்டி இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் மாற்றம், நிறைய பிரச்சனைகள், ஒரு வீடு கட்டுறதுல, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல, ஒரு குழந்தை பிறப்பில் கூட இது பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். வீடு கட்டிட்டு குழந்தைய பெற்றுக்கலாம், இல்லைன்னா செட்டில் ஆகிட்டு குழந்தை பெற்றுக்கலான்னு ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அம்மாவுக்கும் இந்த கணவருக்கும் ஆகுமானா இங்கே ஆகாது. பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனையை அப்படிங்கிறத கொடுக்கும். அதுமாரி தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2 கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு தொழிலை மாற்றி, இல்லைன்னா ஒரு வேலையை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை இந்த ராகு செவ்வாய்க்கு இருக்குதானா அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராகுவும் சூரியனும் இந்த 2 கிரகங்கள் அமரும்போது கர்ம கிரகம்னு சொல்லுவாங்க. ராகுங்கிறது கர்ம கிரகம், சூரியன்கிறது நம்மளுடைய ஆன்ம கிரகம்னு சொல்லலாம். இந்த 2ம் சேரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு மன போராட்டம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இதை வந்து கடந்து செல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த 1 வருட காலம்னு சொல்லலாம். அக்ஷய லக்னம் உதாரணமாக இந்த ரிஷப லக்னமாக இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதம் 3வது பாதம் யாருக்கு போகுதோ இந்த ராகு பகவானும் சூரிய பகவானும் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்து இருக்குதா, கண்டிப்பாக மனம் சார்ந்த போராட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்ங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமாக மாட்டிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரியக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். நீங்கள் ராகுங்கிற ஒரு கிரகத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அங்கே சூரியனும் அதற்கு காரணமாகிறாரான்னா கண்டிப்பாக காரணமாகிறார்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லது. இந்த ராகு கூட எந்த கிரகம் சேர்ந்திருந்தால் இது மிகவும் நல்லது அப்படின்னு சொன்னால் எந்த கிரக சேர்க்கை? ராகு புதன் கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சினி ஃபீல்ட்லேயும் சரி, ஒரு மீடியா ஃபீல்ட்லேயும் சரி, ஒரு படம் எடுக்கிறதுலையும் சரி, அதே மாதிரி வெப் சீரியஸ்க்கு இந்த ராகு புதன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கிரக சேர்க்கை. அது இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இவங்க திரைக்கு முன் கிடையாது, திரைக்கு பின் இருந்து அப்படிங்கிறது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற தகவல் மட்டும் கொடுத்துக்கிறேன். சிலர் பார்த்திங்கன்னா மீடியாவில் நம்ம முகத்தை காமிக்கணும்னு நினைப்பாங்க, இவங்களுக்கு கிடையாது. வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், அந்த தகவலை மாத்திரம் சொன்னால் போதும். இது இந்த ராகு புதன் கிரக சேர்க்கைக்கு உண்டான கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த மாதிரி சில கிரக சேர்க்கைகளுக்கான இந்த மாதிரியான காரகத்துவம்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பயங்கர பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்களே, இதுக்கான பரிகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ராகுவுக்கு வந்து சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் சொல்லுவாங்க துர்க்கை அம்மன் வழிபாடுன்னு. ராகுவுக்கு மிக சிறந்த பரிகாரம்ங்கிறது சரபேஸ்வரர். துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாமா? பண்ணலாம்.
நரசிம்மர் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா சுதர்சன சக்கரத்தில் உள்ள நரசிம்மர் வழிபாடு. ஒரு உக்ரத்திற்கு இன்னொரு உக்ரர் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து, இப்போ நான் கோவமாக இருந்தேன்னா எனக்கு மேலே ஒருத்தங்க கோவமாக இருக்கணும். இந்த சரவேஸ்வரர் கதை என்னது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போ ராகு யாருக்கெல்லாம் இந்த நீர் ராசிகளில் இருக்காங்களோ, இந்த கிரக சேர்க்கைகளாக அமையுதோ, கண்டிப்பாக நீங்கள் சரபேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணணும். அதை பண்ணால் அந்த ராகுவினுடைய தாக்கம்ங்கிறது கிடையாது, நம்மளுடைய செயல்களில் ஒரு மாற்றங்கிறது இருக்கும். எந்த கிரகமும் அவங்க வேலையை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. சூரியனும் சந்திரனும் இன்றளவில் நம்ம பார்க்க தான் செய்கிறோம், அவங்களுடைய வேலைகளை நித்தியம் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எந்த கிரகமும் கிரகத்தோட வேலையை மாற்றி வைக்காது. நம்ம தான் அதை தடுக்கிறோம். தடுக்க வேண்டாம், அதை குறைச்சிப்போம். அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த சரபேஸ்வரர் வழிபாடு மூலமாக கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சுதர்சன சக்கர வழிபாடு, சுதர்சனர் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். சுதர்சனருக்கு பின்னாடி உள்ள யோக நரசிம்மர் வழிபாடுங்கிறது அங்கே தேவைப்படுது. நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரம். அந்த கூப்பிட்ட நிமிஷத்துலேயே நமக்கு வந்து பிரத்யட்சமானவர் யாருன்னா நரசிம்மர் மட்டும்தான். அவர் அவ்வளோ கோபமானவர். அவர் தணிந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சக்கரத்துக்குள்ளே, அதுவும் யோக நரசிம்மராக அதில் இருப்பார். அப்போ அந்த யோக நரசிம்மர் வழிபாடும் சுதர்சனர் வழிபாடும் சரபேஸ்வரர் வழிபாடும் தான் இவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. அதை செய்தாலே போதும் இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாமா. அதாவது இந்த ராகு பகவான் வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றத்தையும் என்ன மாதிரியான மாற்றத்தையும் கொடுப்பார், அதன் மாதிரி எந்த மாதிரியான சிக்கலையும் கொடுப்பார் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியில் பார்த்துருக்கோம். இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.